பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இப்ப சிம்ம ராசி பாத்தீங்கன்னா ரொம்ப பவரானவங்கன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். உணவை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. சாப்பாட்டை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நபர். அதே மாதிரி இவங்க பொறுப்புகளும் அவ்வளவு அற்புதமா பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கடமை உணர்வு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஏன் இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் ஏதோ இதா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவருடைய தலைமைத்தன்மை இது குடும்பத்தில் வாழும் உள்ளவங்களுக்கு கூட அவரை பிடிக்காம போயிரும். அதனால அவருக்கு அது அவரை பத்தி எல்லாரும் பேட் ஒப்பீனியனாக கக்கிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய ஆரோவுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. எவ்வளவு யார் என்னன்னாலும் நீங்க பேசிக்கோங்க, அதை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதேபோல் அவங்களுடைய கடமை உணர்வுகள எவ்வளவு கரெக்ட்டா பண்றாங்களோ, அதில் அவங்க மனசாட்சிய கூட பார்க்க மாட்டாங்க. ஐயோ! நம்ம கடமை கரெக்ட்டா பண்றோம். சில நேரத்துல சில விஷயங்கள் நம்ம கடமைய மீறி செய்ய கடமை அந்த கால அளவ தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அத அவங்க விட்டே குடுக்க மாட்டாங்க. என்னுடைய கடமையை நான் இப்படிதான் பண்ணுவேங்கிறத கண்டிப்புடன் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. இப்ப இவங்களுடைய உணவைகள் கூட யாராச்சும் கை வச்சா கூட கோவம் வரும். உணவு எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஆக்சுவலா சிம்மராசிக்காரர்கள் உணவை மத்தவங்க எடுக்கிறதுக்கு அலோ பண்ணணும், குடுக்கணும். குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால நீங்க உணவை மத்தவங்களுக்கு குடுப்பது சிறந்த முறை. ஆனால் உங்களுக்கு தானா சாப்பிட்டு தானா வாழ்வது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனா ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க தெரியுமா? உறவினர்கள் கூடும் இடத்தில் இவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தில் கல்யாண மண்டபமோ, இல்லாட்டா ஒரு வீட்ல ஒரு நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போதோ, அப்ப உறவினர்கள் ஒன்று சேரும்போது இவருக்கு உடல் உபாதைகளும், மனசஞ்சலங்களும், நிறைய பிரச்சனைகளை இவங்க பார்ப்பாங்க. இது என்னன்னா கந்திஷ்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப ஒருத்தர் உங்க வீட்ல உங்க வீட்டுடைய சுத்தத்தை பத்தியோ எதை பத்தியோ பேசிட்டு போயிட்டாங்கன்னா அந்த வீடை மறுநாள் எல்லாம் படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க, உடம்பு முடியலன்னு ஆயிரும். அதனால வீட்டுல உள்ள அந்த சுத்தங்களை எதுவும் செய்ய முடியாம அப்படியே இருக்கும். அப்ப சிம்மராசிக்காரங்க அவன் வந்தான் கண்ணு வச்சுட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதே அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அதாவது அவங்க உங்களுடைய வீட்டினுடைய சுத்தமும் உங்க வீட்டை யாராச்சும் அப்படியே ஒரு இது பண்ணி பேசும்போது உடனே அவங்க போன உடனே தண்ணியில் கல்லுப்பு போட்டு வீடை ஃபுல்லா தெளிச்சு தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இறைவனுக்கு ஒரு ஊதுவத்தி வச்சுட்டு அப்புறமா ஒரு சாம்பிராணி புகை ஊதுவத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சு கும்பிடும் போது உங்க வீட்டுல நிறைய மாற்றங்கள். அதே போல் மருதாணி விதையை சாம்பிராணி புகையில போட்டு எல்லா பக்கம் காட்டிருங்க. காட்டும் போது உங்களுக்கு அந்த கந்திஷ்டி உங்க வீட்டுக்கு பார்த்துட்டு போனவங்களா ஏற்படக்கூடிய கந்திஷ்டியை போக்க முடியும். அதனால முதல்ல உங்க வீட்டுக்கு வருபவர்களால் தான் உங்களுக்கு முதல் கந்திஷ்டி ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது உங்க வீட்டில் விசேஷங்கள், திருமண மண்டபங்களுக்கு போகும்போது, காதுகுத்து விழாக்களுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு திருஷ்டி ப்ராப்ளம் உருவாகும். இது ஒண்ணு. இன்னொன்னு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, நான் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள நீங்க படுத்துருவீங்க. அந்த மாதிரி தன்மையும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கந்திஷ்டினால் வரக்கூடியது. எதிர்மறை எண்ணங்கள் அல்லது ஏதாச்சும் பிளாக் மேஜிக் அந்த இடத்துல மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு நம்ம வீட்டில் உங்கள் திருஷ்டியை போக்குவதற்குள்ள இடம்னா உங்க வீட்டுல மீன் தொட்டி வளர்ப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அந்த மீன் தொட்டி உள்ள தண்ணீரை எடுத்து அது உங்க முகத்துல தெளிக்கிறதும், மீன் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து உங்க முகத்துல தெளிக்கிறது, உங்க குழந்தைங்க முகத்துல எல்லார் முகத்துல தெளிச்சுட்டு அந்த வெளியே போயிட்டு வந்தோன்னா அந்த தண்ணியை ஒரு 2 டிராப்ஸ் எடுத்து தொட்டியில் உள்ள தண்ணியை 2 டிராப்ஸ் எடுத்து எல்லார் முகத்தையும் தெளிச்சு விட்டுட்டாலே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு அகன்றி விடும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க வீட்டை சுத்தப்படுத்துதல் மட்டும் இல்லாமல், அதாவது உப்பு தண்ணி, அதாவது உங்களை சுத்திட்டு கல்லுப்பால சுத்திட்டு அதை ஃப்ளஷ் பண்ணுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய நெகட்டிவ், அதாவது சிம்ம ராசிக்காரர்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லாவே நீர்நிலையில் தான் கழிக்கும்படியாக இருக்குது அப்படிங்கிறது. உங்களுடைய நெகட்டிவ்னா கந்திஷ்டி பிரச்சனைகள் அனைத்தும் நீர்நிலையிலேயே கழிச்சு விடணும் அப்படிங்கிறது. அதனால வீட்டை நீரால் கழுவுதல், உங்க முகத்தை மீன் தொட்டியில் உள்ள நீர் தண்ணியை வைத்து தெளித்து எடுத்தல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
கல் உப்பு வைத்து உங்களை சுத்தி அதை வந்து அழுக்கு தண்ணியில போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது திருஷ்டி வந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா, செம்பு முருகர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செம்பு முருகர் வழிபாடு எடுக்கிறது மிக சிறந்த பயனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ரொட்டி துண்டு வாங்கி போடுதல் மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு முருகர் போட்டோ வைத்து வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கு அந்த முருகர் போட்டோவுக்கு தேனும் திணையும் கலைத்து வச்சு கலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீர் ஆகாரம், அதாவது நீர், மோர், பானகம் இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணிட்டு அந்த நீரை குடிக்கும்போது உங்க வீட்டில் உள்ள நெகட்டிவ் மட்டும் இல்லாமல் உங்க உடம்பில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லா அது இந்த நீர், பானக நீர்னால் அகற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க வழிபடுறதுல வந்து ரொம்ப முக்கியமானது முருகருடைய வழிபாடில் ஆடி மாசத்தில் அந்த வழிபாடு எடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. முருகர் வழிபாடு உங்களுக்கு ஆடி மாசத்தில் எடுத்து பண்ணும்போது, அந்த ஆடி மாசத்தில் யாராச்சும் நடைபயணம் போனாங்க அவங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுப்பது, இல்லாட்டா அவங்க கால் பாதணி வாங்கி கொடுப்பது, அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நீங்க உண்ண வேண்டிய உணவில் கீரையை வந்து அடிக்கடி சேர்ப்பது மிக சிறந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதாவது எப்பவுமே நீங்க வந்து பேசும்போது எல்லாம் புதினா ஒரு இலைய வந்து கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா, உங்களை யாராச்சும் உங்ககிட்ட பேசினாலோ, உங்களை சுத்தி உள்ள நெகட்டிவ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் அதாவது ஃபுல்லா வெளியே வந்துரும். அதே சமயம் அவங்களுடைய நெகட்டிவ் உங்ககிட்ட வரவும் செய்யாது. அதனால புதினா இலையை எப்போதும் கையில் வைத்துக்கொண்டே டிராவல் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா குடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க குடிக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானது. செம்பு பாத்திரத்தில் உள்ள நீரை அருந்துவது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். உங்க ஆரோவ உங்களுடைய ஒளிவட்டத்துடைய அளவை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது. அதனால செம்பு பானையுள்ள பாத்திரத்தில் கொஞ்சம் வெற்றிவேர் போட்டு அதில் நீர் ஊத்தி அதை வடிகட்டி குடிப்பது உங்களுக்கு நெகட்டிவா வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வழிபட வேண்டிய முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணுவது மிக சிறந்த பலனை தரும். செவ்வாய்க்கிழமை வந்து எந்த நேரம்னாலும் காலை, அது மாலை, இல்லாட்டா ராகு காலத்தில் வழிபடுவது. இது எந்த நேரம்னாலும் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா முருகர் வழிபாட்டுக்குரியதாக எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய அவமானங்கள் இருந்து தப்பிப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தாயின் பாசம் இருந்தும் தாயில் கிடைக்காமல் இருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதாவது தாயுடைய பாசத்தை முழுமையாக உள்வாங்க முடியாமல் தவிப்பீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ நீங்க வந்து என்னன்னா உணவை வந்து தானம் கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள் உருவாகக்கூடிய இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு மாற்றங்கள் இது எல்லாமே திருஷ்டியில் வருவதனால் இந்த இடத்துக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு அடிக்கடி போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி கல்யாண மண்டபங்களுக்கு போகும்போது புதினா இலையை கையில வச்சுட்டே போங்க. அது வந்து உங்களுக்கு புதினா துவையல் சாப்பிடுவது, புதினா இலைகளை கையில் வைப்பது, இது வந்து சிம்மராசிகளுக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, காமதேனு பசுக்களுக்கு வந்து பூஜை செய்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு இதா இருக்கும். ஆனால் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தாக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக கோராசனை அப்படிங்கிற ஒரு நாட்டு மருந்து கடையில இருக்கும். அந்த கோராசனையை வந்து நெற்றியில வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் உடைய தாக்கங்கள் உங்க வீட்டுக்கு வராது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது போல சிறு சிறு விஷயங்கள் நம்ம வந்து செய்யும் போது உங்க வீட்டுல நிறைய மாற்றங்கள், நிறைய அற்புத சக்தி வழிபாடுகள் உங்களுக்கு ஏற்படுவதை உணர முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த திருஷ்டினாலேயே நிறைய முடக்கங்கள் ஏற்படுது. அதை எப்படி அடக்கணும்னு எப்படி மாற்றணும்னு கூட தெரியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து நீங்க பண்ணும்போது மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். சரி, இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சா உங்களுக்கு சுத்தி போடுதல், உங்களை நீங்களே சுத்தி போடுதல் எதை வைத்து சுத்தி போடலாம்னா கடல் மண் அல்லது ஆற்று மண் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அந்த மண்ணை எடுத்து உங்க வீட்டுல வந்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறவு நீங்க வந்து அந்த கடல் மண், அதாவது ஒரு வாரம் வழிபாடு எடுக்கிறீங்க, ஒரு வாரம் வழிபாடு எடுத்துட்டு இந்த கடல் மண், ஆற்று மண்ணை எடுத்து ஒரு சின்ன ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை கற்பூர ஆராத்தி காட்டி
அந்த மண்ணில் வைத்து அந்த கற்பூரத்தை வீட்டு வாசல்ல வச்சு எரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நெகட்டிவ ஃபுல்லா நீக்கிரும் அப்படிங்கிறத அப்ப எடுத்துக்கோங்க. அந்த மண்ணை வந்து எப்பவுமே வீட்டுக்கு வெளியவே வச்சுக்கோங்க. ஒரு 7 நாட்கள் வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறமா அந்த மண்ணை வந்து ஒரு தட்டுல போட்டு வச்சுட்டு நீங்க அதாவது உங்களுக்கு சுத்தி கற்பூரம் வச்சு சுத்தி போடும்போது அந்த மண்ணுல வச்சு நீங்க எரிச்சீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ வந்து அந்த மண்ணு வந்து அவ்வளவு அழகா கிளியர் பண்ணி விடும். அதே போல் அந்த மண்ணு வந்து ரொம்ப அற்புத சக்தி. அதை எரிய எரிய வந்து நிறைய அற்புத சக்திகள் உங்க வீட்டில் வந்து வீடு மனையினால் வரக்கூடியது, வாசு தோஷங்கள் இதெல்லாமே இந்த மண்ணு வந்து நீக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மண்ணில் பட்ட புகை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுடைய சுத்தி போடுதல் வந்து மண்ணில் வைத்து, அதாவது கடல் மண் அல்லது ஆற்று மண் எடுத்து அதை ஒரு 7 நாள் வழிபாடு பண்ணி அப்புறம் பண்ணீங்கன்னா சிறந்த மாற்றங்களை உணர்வீர்கள். இதே போல் நீங்க நிறைய திருஷ்டிக்காக செய்யும் போது உங்க லைஃப்ல வந்து மறுமலர்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே நடக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். அதனால பரிகாரங்கள் பண்ணுவது நம்பிக்கையுடன் பண்ணுங்கள். வாழ்வில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகளை வந்து அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.